Hello students, welcome. So இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா NIT expected cutoff based on previous trends. அதாவது நம்ம IIT-ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா JEE Mains plus JEE Advanced கிளியர் பண்ணியிருக்கணும். இதுவே நம்ம NIT-ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம JEE Mains மார்க் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம NIT-ல ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் JEE Mains-ல நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு NIT-ல சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நம்மளுக்கு தெரியும் JEE Mains பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 300 மார்க் வரும் கரெக்டா, 300 மார்க்ஸ், 100 மார்க் மேக்ஸ், 100 மார்க் பிசிக்ஸ், 100 மார்க் கெமிஸ்ட்ரி. அப்போ நான் 300க்கு நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு NIT-ல சீட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஷார்ட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. பார்ப்போமா? ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் 31 NITs. அந்த 31 NITs என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மூணா கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ டாப் 1 to டாப் 10, 11 to 20, 21 to 31 அப்படின்னு மூணா கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ டாப் 1 பார்த்தீங்கன்னா NIT திருச்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ திருச்சி, சூரத்கல், வராங்கல், ரூர்கெலா, அலகாபாத், ஜெய்ப்பூர், நாக்பூர், சூரத், கேலிக்கட், குருஷேத்ரா. இது பார்த்தீங்கன்னா டாப் 10 NITஸ்ல வரும். ஸோ 11 to 20 பார்த்தீங்க அப்படின்னா போபால், டெல்லி, துர்காப்பூர், ஜலந்தர், அமீர்பூர், ராய்ப்பூர், ஜம்ஷத்பூர், கோவா, சில்சர், பாட்னா. ஸோ 21 to 31 பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, உத்தராகண்ட், அகர்தலா, மிசோராம் இதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த காலேஜ்லாம் படிக்கணும் அப்படின்னா நான் 300க்கு எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்னா எதனா ஒரு கோர்ஸாவது கிடைச்சிடும். எதனா ஒரு கோர்ஸாவது NIT-ல படித்தா போதும் சார், எதனா ஒரு கோர்ஸாவது கிடைக்கணும் அப்படின்னா நான் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்ற வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பாருங்களேன். ஸோ இந்த டாப் 10ல போனோம் அப்படின்னா உங்களோட JEE Mainsோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 96 to 98 இருக்கணும். ஓகேவா? அப்போ 96 to 98%னா எவ்வளோ மார்க்ஸ் வரும் பார்த்தீங்க அப்படின்னா 150 to 180 இந்த ரேஞ்சில் வரும். ஸோ அப்போ நீங்கள் 300க்கு 150 to 180 ரேஞ்சு, இந்த ரேஞ்சில் உங்களுக்கு மார்க் இருந்தாலே போதும். கண்டிப்பாக எதனா ஒரு கோர்ஸ் வந்து இந்த டாப் 10ல உங்களுக்கு கிடச்சிரும். இதுவே நீங்கள் CSE தான் எனக்கு வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த CSEக்கு வந்து நீங்கள் மார்க் அதிகமாக எடுத்துருக்கணும். அப்போ தான் CSE கிடைக்கும். ஏன்னா அது ரொம்ப ரேர் கோர்ஸு, as well as ரொம்ப வந்து எல்லாரும் எடுக்கிற கோர்ஸ். ஸோ அப்போ காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் CSEக்கு பார்த்தீங்க அப்படின்னா 225 to 280 அவுட் ஆஃப் 300 இருந்தால் மட்டும்தான் இந்த டாப் 10ல உங்களால் CSE எடுக்க முடியும். இந்த 150 to 180 பார்த்தீங்கன்னா CSE தவிர வேற இதெல்லாம் இருக்குல்ல, கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ, ப்ரொடக்ஷனோ, ட்ரிபிள்இயோ, ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 to 180 ரேஞ்சில் இருந்தாலே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே சான்ஸ் தான். ஸோ பேப்பர் டிஃபிகல்ட்டியோ இல்லை ஈஸியோ பொறுத்து திஸ் மார்க் வில் வேரி, கொஞ்சம் கொஞ்சம் மைனஸோ சப்ராக்டோ ஆகலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்கள் பெர்சன்டேஜ் 95 to 98% இருந்தால் அப்போ மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 135 to 180. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா இதுவே NIT போபால், டெல்லி இந்த காலேஜ் தான் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுவே பார்த்தீங்கன்னா CSEக்கு பார்த்தீங்கன்னா நான் CSEக்கு மட்டும் தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா CSE வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு நீங்கள் மார்க் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் CSE கிடைக்கும் அந்த காலேஜஸ்லாம். இந்த மார்க் பார்த்தீங்கன்னா CSE இல்லாத சில கோர்ஸ்லாம் இருக்கும்ல, எதனா ஒரு கோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருந்தாலே கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி புதுச்சேரி, உத்தராகண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் என்ன இருக்கணும், 135 to 140 ரேஞ்சில் இருந்தால் யூ ஹாவ் அ சான்ஸ் டு கெட் இன் டு திஸ் காலேஜ். இது எல்லாமே நான் ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் போட்டிருக்க மார்க்கு. ஸோ நீங்கள் வந்து SC-ஆவோ EWS-ஆவோ இல்லை OBC-ஆவோ இருந்தீங்க அப்படின்னா இந்த மார்க் வந்து இதோட உங்களுக்கு குறையும். ஓகேவா? ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் 180 மார்க் எடுத்தாலே போதும். அதாவது 180 மேலே 180 டு நீங்கள் 180 நீங்கள் என்ன வச்சுக்கணும், நீங்கள் டார்கெட் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜாக வச்சுக்கணும். 180 அப்படின்றத ஸ்டார்டிங் ஸ்டேஜாக வச்சுக்கணும். ஸோ 180 தான் நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ 180 to 300 இதுக்குள்ள நான் மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிக்கணும். அதாவது டோட்டல் 300 இருக்கு. உங்களோட டார்கெட் என்னவா இருக்கணும், நான் மினிமம் 180லேருந்து 300க்குள்ள நான் எடுத்துடுவேன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க 180 எடுத்தாலே போதும், யூ ஹாவ் அ சான்ஸ் டு கெட் இன் டு டாப் 10 NITs. ஓகேவா? ஸோ 180 மார்க் எடுக்கிறது கஷ்டமா? அதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அப்போ 180 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்க 60 60 60 மேக்ஸ்ல 60, பிசிக்ஸ்ல 60, கெமிஸ்ட்ரியில 60. அப்போ நீங்க 60 மார்க் எடுக்கணும் அப்படின்னா 15 கொஸ்டின் எழுதினாலே போதும். கரெக்டா? ஏன்னா 15 × 4 60. ஸோ 15 15 15 எழுதிட்டாலே போதும். கண்டிப்பா நீங்க NITல போறதுக்கு 90% மேல சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ NIT போறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப வந்து பெருசா நினச்சிக்காதீங்க. NIT போனோம் அப்படின்னா பயங்கரமா படிக்கணும், எக்கச்சக்கமான மார்க் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. படிக்கிறத கரெக்டாக படிங்க. நெக்ஸ்ட் 1 மந்த்ல
நம்மளுக்கு ஜேஇ மெயின்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மார்க்ஸ் தான் பார்த்தோன்னே உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும். ஓகேப்பா 130 அடுக்க மாட்டேன், 130 அடுக்க மாட்டேன், என் முன்னும் இருக்கு அப்படின்ற கான்ஃபிடென்ட்ல எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.